அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இஃப்தார் ரெசிபி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போண்டா தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் ஸ்ப்ரிங் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணது, கடலை மாவு 1/2 கப் சேர்த்துக்கோங்க, கிரீன் சில்லி 2, கருவேப்பிலை, கொரியாண்டர் சேர்த்துக்கோங்க, உப்பு 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கிறணும். நல்லா திக்காக இருக்கணும், தண்ணியாக வேண்டாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணி ஒரு பால் மாதிரி நம்ம உருட்டிக்கிடலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். எல்லா போண்டாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வெங்காயத்தாள் மட்டும்தாங்க இதில் அதிகமாக சேர்த்துருக்கோம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கடலை மாவு அரிசி மாவுனா சேர்த்துருக்கனால குயிக்காக தயார் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு சூப்பரான போண்டா தயார் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குன்னா பக்கோடா டேஸ்ட் இருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.